ஹாய் வியூவர்ஸ், கனோகானிக்கல் டீம்லேருந்து நான் உங்களுக்கு கிருஷ்ணன். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வந்து ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் எடுக்க போகிறேன். ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் 5 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம எப்படி அதுக்குண்டான ஆன்சர் நம்ம அரேஞ்ச் பண்ணி பண்ணுறோம், அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ்க்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோம், அப்படி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லும் சரி மெயின் எக்ஸாமும் சரி உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அரேஞ்ச்மெண்ட்லேயே வந்து ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஈஸியாக போடலாம். ஓகேவா? அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, பசில்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக போடலாம் உங்களுக்கு. ஓகேவா? அதை நான் ஃபஸ்ட்டு எப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து 8% இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா 8 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் 8% வரை இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 6%. ஸோ 6 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் போனால் 8 பர்சன்ஸ், அதாவது 8 ஃப்ளோர்ஸ். ஓகேவா? டோட்டலாக ABCDEFGH. ஓகேவா? 8 ஃப்ளோர் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எந்தெந்த ஃப்ளோரில் எந்தெந்த ஆள் இருக்காங்க அப்படின்னு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அது எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டில் எப்படி நான் சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக 8 ஃப்ளோர் எழுதிட்டு நீங்கள் எது எது எங்கே இருக்குன்ட்டு நீங்கள் போட முடியாது. ஏன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், only 2% lives below the floor on which G. ஸோ நீங்கள் டைரெக்டாக எந்த இடத்துல நம்ம கொடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அதுக்காக நான் என்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன க்ளூ மாதிரி ஒரு நீங்கள் ஒர்க் ஷீட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா எக்ஸாமினேஷன். அப்போ அந்த ஒர்க் ஷீட்டில் ஒரு க்ளூ மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து சிஸ்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நோட் பண்ணிட்டு மறுபடி தப்பாக்க மறுபடி சிஸ்டத்தை பார்த்துட்டு அது பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப வந்து இதை டிலே ஆகிடும். ஓகேவா? நான் எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்து பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, only 2% live below the floor on which G. ஓகேவா? only 2%. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எத்தனை பர்சன்ட்? 2% live below the floor. ஓகேவா? below the floor on which G lives. ஓகேவா? ஸோ என்னன்னா G க்கு கீழே only 2% மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? only 2% மட்டும் தான் இருக்கிறாங்க. only. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் எப்படி நான் ஷார்ட்கட் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளூ எப்படி நம்ம பேப்பரில் எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, டோட்டலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 க்ளூ தான். 8 க்ளூ நீங்கள் பார்த்து டக்கு டக்குன்னு இருந்துச்சுன்னா 30 செகண்ட்ஸில் நீங்கள் எழுதிடலாம். அதுக்கப்புறம் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம். ஓகேவா? 1.5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக நீங்கள் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சம்ஸுக்கு அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ்ல நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் க்ளூ only 2% live below the floor on which G. ஸோ ஜிக்கு பிலோனா கீழே. ஸோ ஜிக்கு கீழே only 2% மட்டும் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ. ஓகேவா? ஜிக்கு கீழே only 2 floor. ஓகேவா? only 2%. ஸோ இந்த இடத்துல என்னது மெயினா only. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ பாருங்க. செகண்ட் இது வந்து நம்ம நோட் இதுல பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஓவர் டைம். நெக்ஸ்ட் only 1% lives between G and A. ஓகேவா? G and A ரெண்டு பேருக்கு நடுவுல only 1%. ஓகேவா? சோ G A. ஓகேவா? G க்கு A க்கு நடுவுல only 1%. ஓகேவா? சோ G and A only 1% தான். ஓகேவா? இப்ப இதுல இன்னொரு இதுனா, இந்த வேல்யூ வந்து A மேலே வரலாம், G வந்து கீழே வரலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஆர்டர் G க்கு A க்கு நடுவுல என்ன சொல்லுங்க, only 1% live between G and A. G and A, G க்கு A க்கு நடுவுல ஒரு ஆள் வரலாம். இது வந்து இப்படியும் வரலாம், இல்லைன்னா ஸோ இப்படியும் வரலாம். ஓகேவா? ஜிக்கு ஏக்கு இந்த நடுவும் போது உங்களுக்கு மேலே கீழே மாறி கூட வரலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிருங்க, இந்த சிம்பிள் போட்டுருங்க. இந்த சிம்பிள் என்ன அர்த்தம்னா தட் கேன் பி இன்டர்சேஞ்ச். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கணக்குக்கு தகுந்த மாதிரி ஏவை மேலேயும் ஜிவை கீழேயும் மேலே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த சிம்பிள். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சமுக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்தாலே only 2% between போது நீங்கள் வந்து
இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து மேலே ஏ வரும் கீழே ஜி வரலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு க்ளூ தான் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் நீங்க. ஓகேவா? தேர்ட் பாத்தீங்க H lives on odd number floor. ஓகேவா? ஸோ H என்ன ஃப்ளோர்? odd number floor. ஓகேவா? கொடுத்துட்டேன். H lives on odd number floor but not floor number 7. ஓகேவா? H வந்து எந்த ஃப்ளோர்ல இருக்கு? odd number floor-ஆ? odd number floor but not floor 7. பட் ஃப்ளோர் வந்து 7 கிடையாது. ஆன் நம்பர்ல ஃப்ளோர் நம்பர் 7 கிடையாது. ஓகேவா? சோ ஃப்ளோர் நம்பர் 7 கிடையாது. அதுதான் இந்த ராங் இது போட்டுருக்கு. ஓகேவா? இந்த சிம்பிள் என்ன அர்த்தம்னா ஃப்ளோர் நம்பர் 7 கிடையாது. என்னது? H. ஓகேவா? அடுத்து fourth only 2 person live between H and B. ஓகேவா? சோ H and B only 2 person. So B H மாறி மாறி கூட வரலாம். சோ அதனால இன்டர்சேஞ்ச் சிம்பிள் போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து fifth B does not live on the top most floor. So இந்த இடத்துல நல்லா பாருங்க. B வந்து does not live எங்க? top most. So B வந்து டாப் மோஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காது. சோ அதனால தான் இந்த இருக்காதுங்கிறதுக்காக தான் சிம்பிள் போட்டுருக்கு. ஓகேவா? அடுத்து 6th பாருங்க. A does not live on the lower most floor. So A வந்து எதுல இருக்காது? லோயர்ல இருக்காது. லோயர் மோஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காது. ஓகேவா? சோ கடைசி ஃப்ளோர்ல வந்து இருக்காது. அது அப்படி என்னன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த க்ளூ எப்படி வச்சு யூஸ் பண்ணி போகணும்னு நான் சொல்றேன். அடுத்து 7th C lives immediately below D. ஓகேவா? immediately below ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் உடனே அடுத்தது. ஓகேவா? இப்போ 1க்கு immediately என்னது 2. சோ நெக்ஸ்ட் நம்பர் உடனே. ஓகேவா? சோ அது மாதிரி தான் C lives immediately below D. ஓகேவா? D க்கு அடுத்தது என்னவா இருக்கணும்? அடுத்ததே C இருக்கணும். ஓகேவா? ஒரு இது கூட தள்ளி வராது. அடுத்தது C இருக்கணும். ஓகேவா? அது என்ன சொல்லிருக்காங்க? below D. D க்கு கீழ தான் இருக்கணும். ஓகேவா? சோ அதல டைரக்ட்டா போட்டேன். D க்கு கீழ தான் C. ஓகேவா? immediately. ஓகேவா? immediatelyங்கனால நெக்ஸ்ட் உடனே. சோ immediately இந்த இடத்துல கொடுக்கலன்னு வெச்சீங்களா C வந்து எங்க வேணா வரலாம். சோ D க்கு கீழ தான் வரும். ஆனா C எங்க வேணா வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா C இங்க கூட வரலாம். ஓகேவா? immediately கொடுத்ததனால தான் நான் வந்து கிட்டக்கே போட்டுருக்கேன். ஓகேவா? டிஃபரண்ட் தெரிஞ்சுங்க. அடுத்து 8th C lives immediately below D. அடுத்தது neither C nor E. C யும் நாரும் lives on floor number 7. neither nor. So neither nor என்ன? C ல E ல இருக்காது. என்னது? floor number 6. ஓகேவா? So C யும் E யும் எதுல இருக்காது? floor number 6 ல இருக்காது. ஓகேவா? So நம்ம கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்க்கு தகுந்த என்னது? க்ளூ வந்து நம்ம எழுதி வச்சிட்டோம். சோ இந்த க்ளூ வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரதுக்காக நம்ம எதுவும் எழுதுனேன். நீங்க சம்ஸ் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்? டக்குன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து நீங்க வந்து எவ்வளவு ஆகும்? இது 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. இது டக்குன்னு எழுதிடுவீங்க. ஓகேவா? சோ இதை வச்சு நம்ம எப்படி நம்ம அரேஞ்ச்மென்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. மொத்தம் எத்தனை ஃப்ளோர்? 8 ஃப்ளோருங்களா? தள்ளி போறா ஈஸியா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இது பாருங்க, எப்பயுமே ஃப்ளோர் எழுதுறப்ப நம்பர் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்? கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். ஓகேவா? நீங்க அது வந்து क्वेश्चंसலயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நீங்க வந்து அத பார்த்து தப்பு பண்ணிராதீங்க. எடுத்ததுமே என்ன பண்ணுவோம்? நம்ம 1 2 3 வந்து மேல இருந்து கீழ வந்து போட்டுருவோம். ஓகேவா? क्वेश्चंसலயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃப்ளோர் வந்து கீழ இருந்து நம்ம மென்ஷன் பண்ணனும் அப்படினு. ஓகேவா? சோ 1 இங்க 2 3 4 5 6 7 8. ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து இது எழுதி வச்சோம். இத வச்சு நம்ம எப்படி இந்த க்ளூ வச்சு எப்படி நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படினு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, G க்கு நடுவுல G க்கு கீழ எத்தனை? 2 இருக்கணும். only 2. அதான் பாருங்க, only 2 person lives below the floor on G.
ஸோ ஜிக்கு கீழே ஒன்லி 2 மட்டும் தான் இருக்கும், ரெண்டே 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க, வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம எங்க மென்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு? இங்க தான் மென்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ வேற எங்க மென்ஷன் பண்ணாலும் பாருங்க, இங்க மென்ஷன் பண்ணா 3 பேர் இருப்பாங்க, இங்க மென்ஷன் பண்ணா மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தேர்ட் ஃப்ளோர்ல மென்ஷன் பண்ணா மட்டும்தான் ஒன்லி 2% வந்து இந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு முடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, செகண்ட் இது பாருங்க, ஜிக்கும் ஏக்கும் நடுவில் ஒன்லி 1%. ஓகேவா? ஸோ ஜி ஏங்கான மாதிரி வரும், ஆனால் ஜிக்கு ஏக்கும் ஒன்லி 1% தான். இப்போ பாருங்க, ஜிக்கும் ஏக்கும் ஒன்லி 1% தான். ஓகேவா? ஆனா அந்த ஏ எங்கேயும் வர பாசிபிள் இருக்கு, மேலே வர பாசிபிள் இருக்குங்களா? ஸோ என்ன பண்றீங்க, போட்டாச்சுங்களா? அடுத்தது பாருங்க, ஹச் வந்து ஆட் நம்பர். ஓகேவா? பட் ஆனா என்னது, சரி ஓகே ஓகே, இந்த செகண்ட் இது முடிச்சாச்சு, ஜிக்கு ஏக்கு முடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது நீங்க பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லைங்களா, ஏ இங்க வருமா இங்க வருமான்னு கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? ஏன்னா இங்க போட்டாலும் ஜிக்கு ஏக்கு நடுவில் ஒரு ஆள் தான் இருக்காங்க, இங்க போட்டாலும் ஜிக்கு ஏக்கும் 1% தான் இருக்காங்க. ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஜிஏ சம்பந்தமா வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க, குளூல இங்க இருக்குங்களா? 6th இது பாருங்க, ஏ வந்து என்னது லோயர் மோஸ்ட் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ பாருங்க இந்த இடத்துல வராதுங்களா, ஏங்குது எங்க வரும், இங்க தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த குளூவும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஏங்குது லோயர் மோஸ்ட் கிடையாது, ஸோ அது கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஹச் வந்து ஆட் நம்பர். ஸோ ஹச் வந்து ஆட் நம்பர்ல தான் வரும். ஆட் நம்பர் என்னென்ன இருக்கு, 1 இருக்கு, 3 ஆல்ரெடி போட்டாச்சு, 5 ஆல்ரெடி போட்டாச்சு, 7 மட்டும் தான் இருக்கு, 1 7 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? என்னது ஹச். ஆனா என்ன சொல்லிருக்காங்க, ஃப்ளோர் நம்பர் 7 இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 வர வாய்ப்பு இல்லை, மீது என்ன வரும், ஃப்ளோர் நம்பர் 1 மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த க்ளூவும் முடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இன்னும் ஒன்று 1 2 3 4, இன்னும் 4 க்ளூ தான் இருக்கு. ஹச்சுக்கும் பிக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஹச்சுக்கும் பிக்கும் நடுவில் பிட்வீன் 2%. ஹச் எங்க இருக்கு, இங்க இருக்குங்களா? பி எங்க, இங்க போட்டீங்கன்னா தான் 2% உங்களுக்கு வந்து நடுவில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி, ஒன்லி 1 பாசிபிலிட்டி ஒன்லி. ஓகே? ஸோ ஹச் பி, பி வந்து இங்க போட்டாதான் ஒன்லி 2%. ஓகேவா? அடுத்து இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 5th பாருங்க, பி வந்து டாப் மோஸ்ட் கிடையாது. ஓகேவா? பி வந்து டாப் மோஸ்ட் கிடையாது. ஸோ பி வந்து டாப் மோஸ்ட் கிடையாது, 4th ஃப்ளோர் தான் போட்டிருக்கோம். ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னும் 2 தான் இருக்கு. 7th பாருங்க, டிக்கு இமிடியேட்டா என்ன வரும், சி வரும்னு சொல்லியிருக்கீங்களா? டி இமிடியேட்லி சி. ஸோ அப்போ எங்க போடலாம், டி மீதி 3 பிளேஸ் தான் இருக்கு, சரி 4 பிளேஸ் இருக்கு, 1 2 3 4 பிளேஸ் தான் இருக்கு. ஸோ டிசி எங்க வரும்னு பார்த்தா பாருங்க, ஸோ நம்ம இது கன்ஃபியூஸ் ஆகுங்களா, டிசி எங்க போகணும் கன்ஃபியூஸ் ஆகுங்களா? ஒன்று அடுத்த க்ளூ பாருங்க, ஏன்னா இருக்குது 2 க்ளூ தான். சி வந்து எங்க இருக்காது, 6th இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா? 6th சி வந்து இருக்காது. ஓகேவா? அப்போ வேற எங்க போட வாய்ப்பு இருக்கு, இங்க போட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா சி வந்து 6th ஃப்ளோர் கிடையாது. ஓகேவா? ஸோ இது முடிச்சாச்சு. அடுத்து 8th பாருங்க, சிஇ 2 வந்து 6th கிடையாதுங்களா? ஸோ சி இங்க இருக்கு, 6th ஃப்ளோர் கிடையாது. இ எங்க இருக்கு, இ எங்க போட வாய்ப்பு இருக்கு, இங்க தான் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஒன்லி 2 மட்டும் தான் இருக்கு, 6th and 2 மட்டும் தான் இருக்கு, 2nd ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ சி இ எங்க வர வாய்ப்பு இருக்கு, 2nd தான் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ 6th வந்து கிடையாது. ரிமைனிங் என்ன இருக்கு, ஏ பி சி டி இ எஃப். ஓகேவா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு வந்துருச்சுங்களா? ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த கன்க்ளூஷன், அதாவது அதுக்கு தகுந்த க்ளூ வந்து நீங்க பேப்பர் எழுதி வச்சிட்டீங்கன்னா அதை பொறுத்து நீங்க சம்ஸ் போடுறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், சீக்கிரமா போடலாம், உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஓகேவா? ஸோ இது ஒரு வகையான மாடல், இது ஒரு வகையான மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஈஸியா நீங்க அதை அட்டன் பண்ணிடலாம். ஸோ நீங்க அரேஞ்ச்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 6th ஃப்ளோர் என்ன இருக்கும், இதுக்கு 7th 5th ஃப்ளோருக்கு பிட்வீன்ல என்ன இருக்கும், ஸோ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், அது பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன் எ பில்டிங் 5 floors. ஓகேவா? பில்டிங்
5 floors above the ground floor. ஓகேவா? மொத்தம் 5 floors, ground floor மேல 5 floors. ஓகேவா? சம்ஸ் கொடுத்திருக்காங்க பாரு. E does not live on the top most floor, A lives on ground floor. ஓகேவா? சோ நம்ம கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்க்கு நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்? க்ளூ எழுதிக்க சொன்னாங்களா? சோ க்ளூ எழுதிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க இந்த சம்ஸ்க்கு எப்படி நான் க்ளூ எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. அதுக்கான அரேஞ்ச்மென்ட் எழுதி வச்சிருக்கேன். எப்படின்னா in a building 5 floors above the ground floor. So ground floor மேல 5 floors 1 2 3 4 5. ஓகேவா? ground floor ஒன்னு. ஓகேவா? இப்போ பாருங்க க்ளூ எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் க்ளூ. He does not live on the topmost floor. So E வந்து டாப் ஃப்ளோர் கிடையாது. ஓகேவா? செகண்ட். A lives on ground floor. A என்னது? ground floor. ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க க்ளூ எழுதிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓவர் டைம் நீங்க சிஸ்டத்தை பார்க்க தேவையில்ல. ஓகேவா? தேர்ட். There are 4 floors between B and A. So B க்கு A க்கு நடுவுல எத்தனை ஃப்ளோர்? 4 floors. ஓகேவா? So 1 2 3 4 B and A. ஓகேவா? சோ இந்த ரெண்டு என்னது? இன்டர்சேஞ்சபிள். சோ நீங்க சோ A இங்க வரலாம், B இங்க வரலாம். ஓகேவா? சோ நான் ஃபர்ஸ்ட் இது மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுக்காக தான் இந்த இன்டர்சேஞ்சபிள் சிம்பிள் போட்டுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட். The floor immediately below B's floor is vacant. ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்க? The floor எந்த floor? Immediately below the B's floor is vacant. So B floorக்கு கீழ immediately என்ன next floorே வந்து என்னது? Vacant. So அங்க யாரும் இல்ல, வரலன்னு அர்த்தம். ஓகேவா? So இங்க மென்ஷன் பண்றாங்க B's floor. So B floorக்கு next floor என்னது? Vacant. So இது வந்து என்னது? fourth floor. ஓகேவா? B ஃப்ளோருக்கு நெக்ஸ்ட் அடுத்தது என்னது? அடுத்த ஃப்ளோர் என்னது? வேக்கன்ட். அடுத்து C lives between D and E. So C க்கு D க்கு நடுவுல எத்தனை? சாரி. C lives between D and E. D க்கு E க்கு நடுவுல C. ஓகேவா? So ஓகேவா? D को C को சாரி D को E को நடுவுல C. சோ இந்த D யும் E யும் வந்து இன்டர்சேஞ்சபிள். சோ E இங்க வரலாம், D இங்க வரலாம். சோ இந்த ரெண்டு நடுவுல என்ன வரும்? C ங்கிறது வரும். ஓகேவா? 6th. D does not live on floor immediately above the A floor. ஓகேவா? பாருங்க D எங்க வராதுன்னா ஸ்பேஸ் பத்தல அதனால எழுதுறேன். D எங்க வராதுன்னா does not live on floor immediately above the A floor. So A floorக்கு மேல என்ன வராது? D வராது. ஏனா immediately above the A floor. So A floorக்கு அடுத்த next floor என்ன இருக்கு? D வராது. ஓகேவா? அது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்? A floorக்கு இமிடியேட்டா D வந்து வராது. ஓகேவா? புரியுங்களா? A ஃப்ளோருக்கு மேல D வந்து வராது. சோ அந்த நான் கம் அப்படிங்கிறதுக்காக என்ன கொடுத்திருக்கேன்? இந்த சிம்பிள் நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபுல்லா முடிச்சாச்சு. சோ இருக்கிறத வச்சு நம்ம 6 க்ளூ வந்திருக்கு. 6 க்ளூ நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? சோ இப்போ இந்த க்ளூ வச்சு நம்ம எப்படி நம்ம அரேஞ்ச்மென்ட் பண்றோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. சோ இதான் நம்மளுடைய அரேஞ்ச்மென்ட். ஓகேவா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4 5. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் க்ளூ பாருங்க. இப்போ நீங்க வந்து சிஸ்டத்தை இந்த இது நம்ம தேவையே கிடையாது. நம்ம இந்த க்ளூ தான். சோ இது இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நம்ம என்ன பண்றோம்? இந்த க்ளூக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ நீங்க ஈஸியா அரேஞ்ச்மென்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. E வந்து டாப் ஃப்ளோர் கிடையாது. ஓகேவா? சோ நம்ம E வந்து டாப் ஃப்ளோர் வந்து கிடையாது. சோ அத மென்ஷன் பண்ண வேணாம். நம்ம போறப்ப அதை செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க. A வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகேவா? சோ A வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகேவா? சோ இதுல என்ன? இந்த செகண்ட் ஸ்டேட்மென்ட் முடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க. 3 பாருங்க. B க்கும் A க்கும் நடுவுல எத்தனை பர்சன் இருக்காங்க? 4 பர்சன் இருக்காங்களா? சோ B எங்க இருக்கு?
ஏ இங்க இருக்குங்களா, ஏக்கும் பிக்கு நடுவுல 4 பர்சனா, அப்ப 1 2 3 4. சோ அப்ப பி எங்க வரும், இங்க வருமா பாருங்க, பிக்கும் ஏக்கும் நடுவுல 1 2 3 4 4 பர்சன் வந்தாச்சா. சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. ஓகேவா. ஃபோர்த் பாருங்க, பிக்கு இமிடியேட்டா கீழ இருக்கிறது என்னது, வேக்கன்ட் சொல்லிருக்கோமா. சோ பிக்கு இமிடியேட்டா எத்தனை ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் தான் என்னது, வேக்கன்ட். சோ இந்த ஃப்ளோர் என்னது, வேக்கன்ட். ஓகேவா. சோ இதுவும் முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க, ஃபிஃப்த் பாருங்க, டிக்கும் ஈக்கும் நடுவுல சி வரும் சொல்லிருக்கேனா, டிக்கும் ஈக்கும் நடுவுல சி வரும். ஓகேவா. சோ டி எங்க இருக்கு, பாருங்க, டிக்கும் ஈக்கும் நடுவுல சி. ஆனா இ வந்து என்னவா இருக்கக்கூடாது, டாப் மோஸ்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கோமா. சோ இ வந்து டாப் மோஸ்ட் இப்ப கிடையாது. சோ இதை பாத்துங்க, இ வந்து டாப் மோஸ்ட் கிடையாது. ஏன்னா டாப் மோஸ்ட் என்ன வந்திருக்கு, பி வந்துருச்சு. சோ இது வந்து ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா. மீதி நமக்கு என்ன இருக்கு, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஓகேவா. டிக்கும் ஈக்கும் நடுவுல சி வருமா. இப்ப மீதி நமக்கு எத்தனை ஃப்ளோர் இருக்கு, 1 2 3 3 தான் இருக்கு. அப்ப டி இங்க போடுங்க, இ இங்க போடுங்க, டிக்கு ஈக்கு நடுவுல சி வருமா. ஓகேவா. அவன் சொன்னபடி டிக்கு ஈக்கு சி வந்துருச்சு. இப்ப சிக்ஸ்த் பாருங்க, என்ன சொல்லிருக்குது, ஏக்கு இமிடியேட்டா டி வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும். நம்ம கடைசி ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டி does not live on floor immediately a floor. a floor க்கு immediately என்னது, immediately above floor. ஓகேவா. a க்கு above இருக்கிற floor வந்து immediately d வந்து வராது. ஓகேவா. சோ a க்கு immediately d வந்து வராது. அதனால தான் என்ன பண்ணிருக்கேன், d வந்து இங்க போட்டுருக்கேன். ஓகேங்களா. பாருங்க, d க்கும் e க்கும் நடுவுல c இருக்கா. சோ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி கூட போடலாம், e இங்க போட்டு d இங்க கூட போடலாம். ஓகேவா. நமக்கு தேவை d க்கு e க்கு நடுவுல c வரணும். சோ ஆனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, d e a க்கு இமிடியேட்டா வந்து d வந்து வராதுன்றாங்க, a க்கு இமிடியேட்டா d வரக்கூடாது. சோ அதனால என்ன பண்ணிருக்கேன், d இங்க போட்டு e இங்க போட்டுருக்கேன். ஓகேவா. சோ இப்போ வந்து கொடுத்திருக்க க்ளூக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்க்ளூஷனை நம்ம அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா. சோ நம்ம ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் எப்பயுமே இருக்கு. அதனால இதான் ஆன்சர், நம்மளுடைய சம்முக்கு ஏற்ற அரேஞ்ச்மெண்ட் இதுதான். சோ இப்போ என்னன்னா, சம்முக்கு ஏற்ற க்ளூ வந்து நீங்க டக்குன்னு இந்த மாதிரி எழுதி வச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் இன்னொரு டைம் வந்து சிஸ்டத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு டைம் நீங்க அரேஞ்ச் பண்ண தேவையில்லை. டைரக்டா அந்த க்ளூ வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. சோ இப்போ நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம்ல, இந்த அரேஞ்ச்மெண்ட் படி தான் என்ன வரும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா, செகண்ட் ஃப்ளோர்ல என்ன வரும். ஓகேவா. அதே மாதிரி இ ஃப்ளோருக்கு இமிடியேட்லி எபோவ் ஃப்ளோர் என்ன வரும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாலே நீங்க ஈஸியாக அந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, which floor is the vacant அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, which floor is vacant, fourth floor is the vacant. ஓகேவா. நமக்கு என்ன மொத்தம் 5 ஃப்ளோரா, என்ன எழுதியிருக்கோம், A B C D E. ஓகேவா. ஸோ which floor is vacant, fourth floor. அது அந்த மாதிரி கேட்பாங்க. ஃபிஃப்த் ஃப்ளோர், டாப் மோஸ்ட் ஃப்ளோர் என்ன, B. கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன, A. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் என்ன, அரேஞ்ச்மெண்ட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இந்த க்ளூ பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் செம் நான் தேர்ட் செம் நடத்துறேன், அது பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து வராது. ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6 people ABCDEF. ஓகேவா. இப்போ 6 ஃப்ளோரோட அரேஞ்ச்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பாருங்க, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்னது எப்பயும் போல க்ளூ எழுதி வச்சுக்கலாங்களா. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஃபர்ஸ்ட் க்ளூ, C lives on the floor immediate below the floor A. ஓகேவா. ஸோ C வந்து எங்க இருக்கும், C lives on the floor immediate below the floor A. ஸோ அப்போ என்ன, ஃபர்ஸ்ட் க்ளூ ஏக்கு, ஓகேவா, immediately below, உடனே below. ஓகேவா. C ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சா அடுத்தது என்ன வரும், C வரும். என்ன இங்க பிலோல. ஓகேவா. செகண்ட், E lives on the floor immediate below the floor D. ஓகேவா. சோ இது என்னது, D க்கு இமிடியேட் எங்க, பிலோல என்ன இருக்கும், E இருக்குமா. சோ ஓகேவா. அடுத்து தேர்ட், 3 people live between the floor of F and E. சோ F க்கு E க்கு எத்தனை பேர், எத்தனை people, 3 people. சோ 1 2 3. சோ இது என்னது, இன்டர்சேஞ்சபிளா. சோ E இங்க வரலாம், F இங்க மாறி கூட வரலாம். ஓகேவா.
next B does not live on the B does not live on the topmost floor. So B எங்க வராது? topmost வராதுங்களா? அடுத்து fifth. A does not live on any of the floor below D. A எங்க வராது? A does not live on any of the floor below D. ஓகேவா? D க்கு கீழ A வராது. என்ன கொடுத்தாங்க? any of the floor. எந்த ஃப்ளோர்லயுமே D க்கு கீழ வராது. என்னது? A. சோ D க்கு கீழ எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் சரி எது வராது? A வந்து வராது. ஓகேவா? D க்கு கீழ எது வராது? A வராது. ஓகேவா? Next, E and F lives on even number. ஓகேவா? Final clue. E யும் F யும் என்னது? Even. ஓகேவா? சோ நம்ம கொடுத்திருக்க சம்முக்கு க்ளூ எழுதியாச்சு. இப்போ நம்ம क्वेश्चंஸே பார்க்க தேவையில்லை. இந்த க்ளூ வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு பட்டோம்னா 6 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணது கரெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மென்ட் பார்க்கலாம். பாருங்க. A க்கு உடனே என்னது? கீழ C. ஓகேவா? அத நம்ம எங்க மென்ஷன் பண்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அடுத்து பாருங்க D க்கு கீழ உடனே E. அதுவும் எங்க போறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். சோ ஸ்டார்டிங் மட்டும் எதை நம்ம சூஸ் பண்றோம்ங்கறது தான் வந்து நம்ம வந்து இந்த சம்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க F க்கும் E க்கும் நடுவுல எத்தனை 3 ஃப்ளோர் இருக்குமா? F க்கும் E க்கும் நடுவுல 3 ஃப்ளோர். ஓகேவா? அப்ப நம்ம F E எங்க இருக்கா பாருங்க இந்த இடத்துல. இங்க பாருங்க EF இங்க ரெண்டு வந்திருக்கா. சோ இது ரெண்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈஸியா பண்ணிடலாம். என்ன சொல்லிருக்காங்க? EF ஈவன் ஃப்ளோர் சொல்லிருக்காங்களா? சோ ஈவன் ஃப்ளோர் எது இந்த இடத்துல? 2 4 6 ஆ. சோ இந்த 2 4 6ல EF வருங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்க EF ஈவன் ஃப்ளோர், அதே மாதிரி E க்கும் F க்கும் 3 ஃப்ளோர் வந்து கேப் இருக்கணுமா? அப்ப நம்ம எந்த இடத்துல போட்டா கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. E இங்க போறேன்னு வெச்சுங்களேன். ஓகேவா? F வந்து இங்க போறேன். சோ இது ஒரு பாசிபிள். சோ E க்கும் F க்கும் இப்ப 3% இருக்காங்களா? இது ஒரு பாசிபிள் இருக்கு. வேற பாத்தீங்கன்னா இந்த 4 க்கும் 2 6 க்கும் போட்டா வராது. ஏனா only 5 மட்டும் தான் இருக்கு. 5 5th ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி 4 க்கும் 2 க்கும் போட்டாலும் 1 ஃப்ளோர் தான் இருக்கு. சோ பாசிபிள் வேனா 2 க்கும் 4 க்கும் மட்டும் தான் போட முடியும். ஓகேவா? சோ E இங்க வரலாம், E இங்க கூட வரலாம். ஓகேவா? இங்கே வரலாம், F இங்கே வரலாம், E இங்க கூட வரலாம். ஓகேவா? 2 பாசிபிள் வே இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம இந்த கண்டிஷன் என்ன போட்டோம்? இந்த ரெண்டுமே போட்டாச்சு. ஓகேவா? தேர்ட் கண்டிஷன் 6th க்ளூவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. ஓகேவா? இதல நம்ம எது மட்டும் நம்ம வந்து ஃபைனலா டெசிஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க D க்கு இமிடியேட்லி கீழ என்ன வரும்? E வருங்களா? இங்க பாருங்க இங்க E இருக்குன்னு வெச்சீங்களா? E இருந்தா D க்கு கீழ E நம்மால மென்ஷன் பண்ண முடியுமா? ஏனா E வந்து என்னது? டாப் மோஸ்ட் ஃப்ளோர் போடிங்கனா D க்கு கீழ E உங்களால மென்ஷன் பண்ண முடியாது. சோ E எங்க வரும்? இங்க வந்தானா D வந்து வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வரும். ஓகேவா? பாருங்க D க்கு கீழ என்ன வரும்? உடனே E வருமா? அப்ப D இங்க இருந்தா தான் என்ன வரும்? E இங்க வருங்களா? இங்க D வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஏனா 6th ஃப்ளோரே E வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன வரும்? சோ F E எங்க வரும்? E இங்க வரும், F இங்க வரும். ஓகேவா? அப்படி வந்தாதான் நம்ம என்ன பண்ணலாம்? D க்கு கீழ E வர மாதிரி மென்ஷன் பண்ணலாம். சோ D இங்க வரும். ஓகேங்களா? புரியுதா? சோ இந்த கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் முடிஞ்சு. மீதி என்ன இருக்கு? 1 4 5 இந்த மூணு கண்டிஷன் தான் இருக்கு. இப்ப பாருங்க ஓகே B வந்து டாப் ஃப்ளோர் கிடையாது. ஓகேவா? சோ B வந்து டாப் ஃப்ளோர் இல்ல. சோ இந்த கண்டிஷன் முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க D க்கு கீழ எந்த ஃப்ளோருமே A வராதுன்னு சொல்லிருந்தோமா? இந்த லாஸ்ட் ஸ்டெப் சொல்லிருந்தேன்ல. பாருங்க A does not live on any of the floor below D. D க்கு கீழ Aங்கற ஃப்ளோர் எங்கயுமே வராது. D க்கு கீழ. ஓகேவா? சோ D க்கு கீழ A இங்க வராது. சோ எங்க இந்த ரெண்டு இதுல தான் வந்து பாசிபிள் இருக்கு. ஓகேவா? சோ ரெண்டு இதுல இங்க A வரலாம், இங்க A வரலாம். ஓகேவா? சோ இது வந்து முடிச்சாச்சு.
மீதி என்ன இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஏக்கு கீழே இமிடியேட்டா என்ன இருக்கணும்? சி இருக்கணுமா? ஏக்கு பிலோல சி இருக்கணுமா? ஸோ ஏ எங்க போட்டா நமக்கு இ வந்து நம்ம பிலோல வந்து சி போடலாம். 5th ஃப்ளோர் போட்டினா தான் 4th ஃப்ளோர் வந்து உங்களால் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஏ எங்க வரும்? இங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ 4th ஃப்ளோர் சி முடிஞ்சா? இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ ஏ பி மட்டும் நமக்கு என்னது மிஸ்ஸிங். அப்போ இந்த கடைசி ஃப்ளோர் என்ன வரும்? there is no chance, only b only the chance. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்க க்ளூ எல்லாமே 6 கண்டிஷனுமே என்னது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பாருங்க, ஏக்கு கீழே சி வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சு. டிக்கு கீழே இ வந்திருக்கா? வந்திருக்கு. எஃப்க்கு இக்கு நடுவில் 3 ஃப்ளோர் இருக்கா? எஃப் இ 3 ஃப்ளோர் வந்திருக்கா? வந்துருச்சு. பி வந்து டாப் ஃப்ளோர் இல்லையா? இல்லை. டிக்கு கீழே ஏ வந்திருக்கா? எங்கேயும் வரல. இ எஃப் ஈவன் ஃப்ளோரா? இ எஃப் 2 and 6 ஈவன் ஃப்ளோர். ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கு உண்டான நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த இது வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரீசனிங்கில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ரீசனிங்கில் நீங்கள் ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் வந்தாலே நீங்கள் இந்த மாதிரி க்ளூ எழுதி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம், டைம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஸ் வந்து பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒவ்வொரு டைம் சிஸ்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு மணி சிஸ்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு டைம் வந்து உங்களுக்கு வந்து டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளூ எழுதி வச்சிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பேப்பரில் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி அதே ஃப்ளோர் வந்து நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியுது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ட்டு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து கனவு காணுங்கள் டீம் வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு கீழே வந்து அந்த லிங்க் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கனவு காணுங்கள் ஃபேஸ் குரூப்லேயே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.